மதிமுக நேர்களுக்கு வணக்கம். இது மதிமுகம் டாக்ஸ் தொகுத்து வழங்குவதற்காக நான் மஞ்சுளா கோவிந்தன், நான் உங்கள் துர்கா. இந்த நிகழ்ச்சியோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய சமூகத்துல அழுகையும் இருக்கும், சோகமும் இருக்கும், சிரிப்பும் இருக்கும். இது எல்லாத்தையுமே ஒரு சேர கலந்துரையாடுற ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. என்ன துர்கா, புதுசா நிகழ்ச்சியை ஓபன் பண்ணிருக்கோம், முகத்துல ஒரு சிரிப்பு இருக்குன்னு பார்த்தா டல்லா உட்காந்துட்டு இருக்கீங்களே, ஏங்க? எப்படி எனக்கு சந்தோஷம் வரும்? அதான் சென்னை வந்துட்டேனே. ஏங்க சென்னைங்க, எமோஷனுங்க, என்னங்க டக்குன்னு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டீங்க? எமோஷனல் தான், சென்னை தான், அது உங்களுக்குங்க. எனக்கு சென்னை வந்ததே பெரிய கஷ்டமா இருக்கு. சரி சொல்லுங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? என்ன ஆச்சா? நேத்து நான் செம்ம டயர்ல வந்தேங்க. ஏன்னா நான் 8 hours டிராவல் பண்ணி கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்துட்டேன். சரி. நான் பெரிய கனவுகளோட சென்னை தான் அப்படின்னு சொல்லி வீட்டுல சண்டை போட்டுலாம் வந்துட்டேன். ஆனா வந்துட்டு அங்கங்க தொலைவே ஒரு பிஜி கிடைச்சிச்சு. போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் நம்ம ஒர்க்கை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்தோடனே ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, ஏசி எல்லாம் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசி எல்லாம் போட்டு படுக்கிறேன். ஏதோ தண்ணிக்குள்ள இருந்துச்ச மாதிரி உடம்பெல்லாம் வேர்த்து அப்படி மாதிரி தானே இருந்துச்சு. கொஞ்சம் பொறுங்க, நவம்பர் டிசம்பர் வந்தா நிஜமாவே தண்ணிக்குள்ள இருந்து எழுந்தாலும் எழுவீங்க. சரி, பயப்படாம நீங்க சொன்ன கதையை கண்டினியூ பண்ணுங்க. பயப்படாமையா? நான் ஆல்ரெடி சென்னை வந்தது பெரிய கஷ்டத்துல பேசிட்டு இருக்கேன். நவம்பர்லாம் வந்துச்சுதாங்கிறீங்களே. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், சொல்லுங்க. அப்படியா? சரி ஓகே. இது ஒரு பிரச்சனையா? இன்னொரு பிரச்சனை சொல்றேன். சரி, நம்மளுக்கு தூக்கம் தான் முக்கியம். நீங்க வேற தூங்கா நகரம் வேறையா, உங்களுக்கு வேற எப்படி ஓடிட்டே இருப்பீங்களா? சரி நம்ம கொஞ்ச நேரம் தூங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் போய் படுத்தேன். அப்பா அந்த சவுண்டுக்கு காதுல இருந்து ரத்தமே வந்திருக்கும். என்ன சவுண்டு? என்ன சவுண்டா? ஏதோ தெரியாத மாதிரிதான் கேக்குறது. என்ன அந்த வண்டி சவுண்டு தான். சும்மா ஆரந்து அடிச்சுட்டே இருப்பாங்களே, உங்க ஊர்லதான் வண்டி. இருங்க, புதுசா ஒரு ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்திருக்கீங்க. வந்த உடனே சென்னை இவ்வளவு குறை சொன்னா, சென்னையிலேயே பிறந்து வாழ்ற மக்கள் எங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டமா இருக்கும். சும்மா வரவங்க எல்லாம் சென்னை 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 நல்லா இல்லைன்னா எப்படிங்க இது? ஊர்ல வாழவே முடியாது அப்படின்னு சொல்லி சென்னையை நோக்கி வரான் இல்லையா, அவனையுமே கடற்கரை கதாநாயகனா மாத்தி அழகு பாக்குற ஊருங்க இது. நீங்க சொல்ற மாதிரி நிறைய டிராபேக்ஸ் எல்லாம் இருக்குதான். ஆனா நான் சொல்ற நிறைய ஏத்துக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. சிம்பிளா ஒண்ணு சொல்லவா? எங்க ஊர்ல சர்வே பண்ணணும் அப்படின்னா 5 ரூபாய் இருந்தாலும் ஒரு நாளை ஓட்ட முடியும், 5000 ரூபாய் இருந்தாலும் ஒரு நாளை ஓட்ட முடியும். இப்படி ஒரு சிம்பிளான ஒரு லைஃபையும் ரிச்சான ஒரு லைஃபையும் வேற எந்த ஊர்லயே வாழ முடியுமா சொல்லுங்க? சரி ஓகே, நீங்க கடற்கரை எல்லாம் சொல்லி ஏதோ ஒண்ணு எனக்கு மண்டைக்குள்ள திணிக்க பாக்குறீங்க. ஓகே, நேத்து தெரியாம மெரினா பக்கம் போயிட்டேன். நல்ல இடமாச்சுங்க. நல்ல இடமாங்க. ஊர்ல இருக்க குப்பையெல்லாம் அங்கதாங்க இருக்கு. வாயிலடிங்க, தயவு செஞ்சு வாயிலடிங்க. ஏங்க இப்படி எவ்வளவு ஒரு பெரிய இடம் தெரியுமா சென்னை? அதுவும் மெரினா உலகத்துல இருக்க செகண்ட் லார்ஜஸ்ட் பீச்சுங்க. அது மட்டும் இல்லாம எங்க ஊர்ல நாங்க பண்ண பெரிய பெரிய சம்பவம் எல்லாம் இருக்குல்ல, அந்த எல்லா சம்பவமே பண்ண இடம் அதுதான். குறிப்பா ஒண்ணு சொல்லவா, 2004ல ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு சுனாமி வந்துச்சு இல்லையா, மத்த இடம் எது? 2017ல நாங்கெல்லாம் ஜல்லிக்கட்டுக்காக களமிறங்கணும் இல்லையா, அந்த இடமும் அதுதான். இப்படி பலரோட வாழ்க்கையோட எமோஷன்ல கலந்த ஒரு இடங்க இது. ஊர்ல இருந்து ஒரு மஞ்சப்பையை தூக்கிட்டு ஏதாவது ஒரு இடம் கிடைச்சிடாதா, ஏதாவது ஒரு சின்ன இடம் கிடைச்சிடாதா நான் வாழ பொழைக்க அப்படின்னு சொல்லி வரான் இல்லையா. அவனோட ஃபர்ஸ்ட் டே அந்த நைட் இருக்கு இல்லையா, அவன் தூங்கி கழிக்கிற இடமே மெரினா. எல்லாருடைய எமோஷன், உணர்வு, அந்த உணர்ச்சி இருக்கு எல்லா இடத்துலயும் கலந்த இடங்க அது மெரினா. அதை போய் பொசுக்குன்னு இப்படி சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல கழுவி ஊத்துருவாங்க. துர்கா, பார்த்து பேசுங்க. சரி, இவ்வளவு சொல்றீங்களே, எங்க ஊர்ல இருக்க பழக்க வழக்கம் எல்லாம் உங்க ஊர்ல இருக்கா சொல்லுங்க? என்னங்க பழக்க வழக்கம் இல்ல, எங்களுக்குள்ள நிறைய வேற்றுமைகள் எல்லாமே இருக்குதான். இப்போ நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து வந்தீங்களா, கோயம்புத்தூர்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். திருச்சிக்கு போனா திருச்சின்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். ஆனா சென்னைக்கு வந்தீங்கன்னா மட்டும்தான் கோயம்புத்தூர்ல என்னென்ன பண்ணுவாங்களோ அதையும் பண்ணுவாங்க, திருச்சியில என்னென்ன பண்ணுவாங்களோ அதையும் பண்ணுவாங்க. இப்படி எல்லா மக்களுடைய எல்லா உணர்ச்சி, இன்ப துன்பம் எல்லாமே ஒரு சேர கலந்திருக்க இடம் எங்க சென்னை. சரி சரி, வந்தவரை வாழ வைக்கும் சென்னைன்னு நானும் ஒத்துக்கிறேன். ஏதோ நீங்க மண்டியில திணிச்சு சரி ஓகே நானும் சென்னை வாசியா ஆகலான்னு ஒரு மைண்ட் செட் ஆயிட்டேன். ஆனா உங்க பழக்க வழக்கம்லாம் ஓகே, உங்க ஒற்றுமையில எனக்கு ஓகே தான். உங்களுக்குள்ள அரசியல்னு ஒண்ணு இருக்கே, அதே சொல்லல துர்கா. அரசியல் எங்கதான் இல்ல சொல்லுங்க. இப்ப நாங்களே IPL எல்லாம் அடிச்சுப்போம், வேர்ல்ட் கப்னா ஒன்னாயிடும். இப்படி எங்களுக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு, அரசியலும் இருக்கு. சொல்றேன், நீங்க சொல்லுங்க எங்க அரசியல் இல்ல? நம்ம வீட்டுல நமக்கும் நம்ம அண்ணனுக்கோ தம்பிக்கோ ஒரு சண்டை வருது இல்லையா, அங்க நம்ம அம்மா என்ன சொல்லுவாங்க, தம்பிக்கு விட்டு கொடு, தங்கச்சிக்கு விட்டு கொடுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு அரசியல் தான். சரி, கண்ட அரசியல் அது இதுன்னு போகாம நம்ம எல்லாருக்குள்ளேயே இருக்க ஒரு சின்ன அரசியல் சொல்லவா, உணவு அரசியல். உணவு அரசியலா? ஆமா. என்னங்க புதுசா ஏதோ குழப்பீங்க? புதுசாவா? இருக்கிறது தாங்க சொல்றேன். சரி, உணவு அரசியல் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். என்ன சாப்பிட்டீங்க? நான் இன்னைக்கு சாப்பிடலைங்க. ஏங்க? எல்லா இடத்துலயும் நான்வெஜ்ஜா இருக்கு. வெள்ளிக்கிழமைங்க. வெள்ளிக்கிழமை நான்வெஜ் சாப்பிட மாட்டீங்க?
வெஜிடேரியன். ஆமாங்க. வாரத்துல 6 நாள் நம்ம நான்வெஜ்ஜா இருப்போம், வாரத்துல 1 நாள் மட்டும் வெஜிடேரியன். நாங்க வந்து அந்த ஒரு நாள் வந்து தெய்வத்துக்கு அர்ப்பணிக்கிறோங்க, அதனால சொல்றேன். நான் சொன்னேன் இல்லையா, உணவு அரசியல் இங்க இருந்துதான் ஸ்டார்ட் ஆகுது. எனக்கு இந்த கண்டென்ட் புரியல, என்ன சொல்றீங்க? இப்போ நான் சொன்ன உணவு அரசியல் என்ன தெரியுமா? ஒரு இந்து ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாட்டை வந்து ஒரு நிறுத்துங்க. நீங்க யார பத்தி சொல்றீங்க? பிராமணரை பத்தி சொல்றீங்களா? எங்க நான் அப்படிலாம் சொல்லுங்க, தேவையில்லாம பேசி என்ன பிரச்சனைல மாட்டி விட்டு போய். இல்லங்க, நீங்க சொல்ல வரீங்க, அதான் யாருன்னு கேட்டேன். பொதுவா இந்து, ஓகேங்களா? இப்போ வந்து அவங்க வந்து மாட்டை வந்து தெய்வமா வணங்குற ஒரு சிலர் இருப்பாங்க. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்துக்குள்ளேயே மாட்டை சாப்பிடுறவங்களும் இருப்பாங்க. ஒரு சிலர் என்னன்னா மாட்டை வணங்கிட்டு சிக்கன் சாப்பிடுறது, பீஃப் சாப்பிடுறது, போக் சாப்பிடுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ என்னன்னா, உணவுங்கிறது உணவு சுதந்திரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஃபாலோ பண்றேன். எனக்கு பசிக்குது அப்படின்னா எனக்கு என்ன பசிச்சாலும் நான் சாப்பிடலாம். என் பசியை போக்குறதுக்காக நான் என்ன வேணா சாப்பிடலாம், தப்பு இல்லை. இப்போ மேபி நான் வெஜிடேரியனா இருந்து நான் பீஃப் சாப்பிட மாட்டேன் அப்படின்னா ஓகே, அது என்னோட விருப்பம். ஆனா நான் அதே நேரத்துல உங்களையும் நான் கட்டாயப்படுத்தக்கூடாது இல்லையா? நான் சாப்பிடல, நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு நான் சொல்றது அது தப்பு இல்லையா? இப்போ வந்து பொதுவாவே நம்ம சமூகத்துல ஒரு பார்வை இருக்கு, என்ன அப்படின்னா, இப்போ நான் நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க, நீங்க வந்து வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க, நான் அவங்கள நார்மலா தான் பாப்பேன். ஆனா நீங்க பாக்குற பார்வை எப்படி தெரியுமா இருக்கும்? நான்வெஜ் சாப்பிடறாங்கிற ஒரே காரணத்துக்காக நான் என்னமோ கடவுளோட எதிரி மாதிரி இருக்கும். தமிழ்நாடு, சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பம்சம் இருக்கு. என்ன அப்படின்னா, எங்க ஊர்ல பீஃப் சாப்பிடறவனும் இருப்பான், பெரியார வணங்குறவனும் இருப்பான். இந்த மாதிரி எதிர்முனையா தான் எல்லாருமே இருப்பாங்க. இப்போ நான் கடைசியா என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கும். இதுல எந்த விதமான தப்புமே கிடையாது. நீங்க சொல்றது கரெக்ட் தான். எல்லா இடத்துலயும் ஒரு இது இருக்கும். நாங்க ஏன் உங்களை வேற மாதிரி பாக்குறோம்னா, நாங்க வந்து தெய்வமா கும்பிடுறோம் பசுக்களை. நீங்க அதே பசுக்களை வந்து உணவா பண்ணும்போது எங்களுக்கு வந்து நீங்க வேற்றுப்பட்டு தானே இருக்கீங்க. என்னங்க நீங்க சொல்ல வரீங்க? மாட்டடிச்சா தப்பு தப்பு இல்ல அதானே சொல்ல வரீங்க? சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன், மாட்டடிச்சா சண்டைக்கு போற நம்ம மனுஷன் அடிச்சா வரமா? இல்ல இல்ல. இப்ப நான் அதான் சொல்ல வரேன், மாடு ஒரு விலங்கு, பன்னியும் ஒரு விலங்கு, இதுவும் 4 கால் இதுவும் 4 கால். நீங்க சொல்றது கரெக்ட் தான், நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம். ஆனா அது இது ஒரு இன நிலையில நாங்க வந்து தெய்வமா அதை பாக்குறோம், ஓகேவா? ஆனா நாங்க பண்ணி அப்படி நாங்க பாக்கல. ஒரு தூய்மையா இருக்கிற ஒரு விலங்குனா நாங்க பசுக்களை சொல்றோம். அதனாலதான் எங்களுக்கு ரெண்டுக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. நம்ம பேசுறது வந்து ஒரு கம்யூனிட்டி ரிலேட்டடா போகுது. இப்போ சிம்பிளா ஒண்ணு சொல்றேன், இவ்வளவு விமர்சனத்தை நம்ம தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்கோம், ஒரு இடத்துல கூட உங்களால ஏத்துக்க முடியல பத்தியா? சரின்னு நான் சொன்ன அரசியல் இங்கதான் இருக்கு. சரி, ஓகே. நீங்க எதோ என்கிட்ட சொல்லணும்னு ட்ரை பண்றீங்க, அது என்னால புரிஞ்சுக்க முடியல. சரி, நான் இவ்வளவு நேரம் உட்காந்து மஞ்சுளா அப்படி சொல்லி வந்து பேசுறேன், ஓகேவா? என்ன பேச வந்தேங்கிறதே மறந்துட்டேங்க நானும். ஆமா, என்ன டாபிக் கொண்டு வந்தீங்க இன்னைக்கு? நீங்க என்ன டாபிக் கொண்டு வந்து ஒரு 1/2 மணி நேரம் என்கிட்ட பேசிட்டு கேக்குறீங்களே, சொல்லுங்க. ஓகே, என்ன டாபிக்னா, இவ்வளவு நேரம் நீங்க அரசியல் ஒண்ணு பேசுனீங்க, நானும் அதுதான் வந்து பேசவே வந்தேன். அரசியலை பத்தியா? பேசுங்க, எனக்கும் ஆர்வமா தான் இருக்கு. ஆர்வமா இருக்கா? இன்னும் நான் பேசுறத பார்த்து இன்னும் ஆர்வப்படுவீங்களே. சொல்லுங்க. என்ன தெரியுமா, முக்கியமா ஒண்ணு சொல்ல போறேன். நம்ம நடிகர்ல இப்ப அரசியலுக்கு வராங்க. இருங்க, எம்ஜிஆர் காலத்துல இருந்து வரப்போறீங்க. ஆல்ரெடி டைம் இல்ல, நானே பேசி 20 நிமிஷத்தை போக்க வச்சுட்டேன். டைம் இல்ல, இருக்கா? ஷார்ட்டா ஏதாவது பேசுங்க. நான் ஷார்ட்டா தான் சொல்றேன். உங்களுக்கு நான் வந்து உட்காந்து ஹிஸ்டரி எல்லாம் வந்து புரட்டி பக்கலாம் சொல்லல, சரிங்களா? நம்ம வந்து இப்ப ரஜினி சார் வந்தாரு, தெரியுமா தெரியாதான்னு உங்களுக்கு தெரியலையே. வந்தாரு, ஓகேயா? அரசியலுக்கு வந்தாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, பாதியிலே போயிட்டாரு. அதுதான் நானும் சொல்ல வந்தேன். சொல்லிட்டீங்க, மனுஷன் கேரோன்ல வாழ்ந்த ஒரு மனுஷன், அவரை இறங்கி தரையில இறங்கி வேலை பாருங்க அப்படின்னு சொன்னா முடியுமா? அதனாலதான் பாதியில போயிட்டாரு. என்னங்க நீங்க? சரி, இவ்வளவு சொல்றீங்களா? நம்ம ராஜா விட்டு கண்ணுக்குட்டி அரசியலுக்கு வந்துருச்சு. யூ மீன் தளபதி விஜய்? கரெக்ட். எப்படி ராஜா விட்டு கண்ணுக்குட்டின்னு நீங்க தளபதின்னு சொன்னீங்க? சொல்லுங்க, அதெல்லாம் சொன்னா கமெண்ட் செக்ஷன்ல எனக்கு வந்துரும். சரி, அதுவும் கரெக்ட் தான், நம்ம அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். அவரே வந்து இப்ப அரசியல் தான், நான் இதுக்கு அடுத்து மூவி எல்லாம் நடிக்க மாட்டேன், எனக்கு அரசியல் தான், மக்கள் தான் அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துல போய் சேவைகளை செஞ்சுட்டு இருக்காரு. நிறைய குழந்தைகள் ஹெல்ப் பண்றாரு. அது மாதிரி நம்மளும் நிறைய நியூஸ் பேப்பர் எல்லாம் படிக்கிறோம், பாக்குறோம், ஓகேவா? சோ நான் அதுதான் சொல்ல வந்தேன், பிரபலங்கள்லாம் அரசியலுக்கு வராங்களே அப்படின்னு. ஒரு நிமிஷம் இருங்களேன், நீங்க சொன்ன மாதிரியே ஒருவேளை பிரபலங்கள் எல்லாம், அதாவது திரைப்பிரபலங்கள் எல்லாருமே பொலிட்டிக்கல் அந்த ரேஞ்சுக்கு வந்துட்டாங்கன்னா யோசிச்சு பாருங்க, பார்லிமெண்ட்ரி எவ்வளவு அழகா இருக்கும். தலை ஒரு பக்கம், தளபதி ஒரு பக்கம், த்ரிஷா மேம் ஒரு பக்கம். இருங்க, நீங்க கற்பனை எப்படி நம்ம கொண்டு போறீங்க? ஒரு நாள் முதல் படம் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், பாத்தீங்களா? லைட்டா பாத்தீங்களா? ஃபுல்லா பாத்துட்டு வந்து பேசுங்க. என்னன்னா அந்த மாதிரி நடந்துரும். என்ன சொல்ற, ஓகேவா? ஏன்னா சினிமாங்கும் போது நம்ம வந்து ஒரு சீன் எடுக்கும் போது கட் பண்ணி அந்த டைலாக் பேசுறோமோ, பார்லிமெண்ட்ல பின்னாடி உட்காந்து யாராவது டப்பிங் பண்ணுவாங்களா, இல்ல வாய்ஸ் ஓவர் பண்ணுவாங்களா? அப்ப நீங்க இருங்க, என்ன சொல்ல வரீங்க? திரைப்பிரபலங்கள் யாருமே வந்து அரசியலை நோக்கி வரக்கூடாது அப்படின்னு சொல்ல வரீங்களா? நான் அப்படி நீங்க வந்து எதுலயே நீ சிக்கல்ல மாட்டி விடுற மாதிரி எல்லாம் பிளான் பண்றீங்க, அப்படிலாம் நான் சொல்ல. யாரு வந்தா நம்மளுக்கு நல்லது பண்ணாலும் அது எனக்கு ஓகே தான். ஓட்டு போடுறது என்னோட உரிமைப்பா. நான் போய் மை வச்சு ஸ்டேட்டஸ் போட்டு ஓட்டு போட்டுலாம் வந்துருவேன், அது என்னோட உரிமை.
ஓகேவா, யாரு வந்தாலும் நம்மளுக்கு நல்லது பண்ணா போதும். அதான் நான் சொல்ல வரேன். சரி, நீ இவ்வளவு துருவி நீ கொஸ்டின் கேக்குற, அரசியல் வர ஏதாவது ஐடியா இருக்கு? ஏன் வந்தா என்ன தப்பு? வந்தா தப்பா? சரி, ஓகே, நம்ம அரசியலுக்கு வரதெல்லாம் நீங்க நல்லா யோசிச்சு ஒரு கட்டத்துல முடிவு சொல்லுங்க. நீங்க யோசிக்கிறத பார்த்தா நானும் வரலான்னு நினைக்கிறேன். நானும் யோசிச்சு ஒரு நல்ல முடிவா உங்கள்ட்ட சொல்றேன். ஓகே, நாங்க யோசிக்கிறதுலாம் இருக்கட்டும். இதே போல சோஷியல் ரிலவெண்டான டாபிக்கோட நாளை உங்களை வந்து சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மஞ்சுளா கோவிந்தன். நான் உங்கள் துர்கா. நன்றி. Taste the Daily.